முதல்வரிடம் அறிக்கை கேட்கும் பாஜக குழுவினர் தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் தொடர்பாக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்டிஏ எம்பிக்கள் குழு சார்பில் கடிதம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் தகவல்களை பகிரலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்துல கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல 39 பேர் சம்பவ இடத்திலையும் 20 மருத்துவமனையிலும் பலியான நிலையில இது நாடு முழுவதும் ஒரு கடும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் தரப்புல பரப்புரையானது கடந்த வாரம் கரூர் மற்றும் நாமக்கல் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் தெரிவிச்சிருந்தாங்க. நாமக்கல்ல காலையில 10 மணிக்கும் கரூர்ல மதியம் 3 மணிக்கும் அவங்க பிரச்சாரம் செய்வதற்கு உண்டான டைம் கேட்டிருந்த நிலையில 3 மணி முதல் 10 மணி வரை அவர் பிரச்சாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் அவர் 7 மணிக்கு அந்த பிரச்சார மேடைக்கு வந்தார். அதாவது அந்த பரப்புரை வாகனத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் சம்பவ இடத்திலையும் 2 பேர் மருத்துவமனையில உயிரிழந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அந்த மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிற நிலையில சிலர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்நிலையில மத்திய அரசு தரப்புல 8 பேர் கொண்ட குழு, அதாவது எம்பிக்கள், அதாவது அனுராக் தாக்கூர், ஹேமா மாலினி உள்ளிட்ட 8 எம்பிக்கள் கொண்ட குழுவை அறிவிச்சு அதன் அடிப்படையில் இது குறித்து விசாரணை செய்யறதுக்கு முழுமையா அதுக்கு ஒரு உத்தரவிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து அந்த 8 பேர் கொண்ட குழு திருச்சி விமான நிலையம் அங்கிருந்து கரூர் வேலுச்சாமியாபுரத்துல சம்பவம் நடந்த இடத்துக்கு பார்வையிட்டாங்க. தற்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நடந்த சம்பவங்களுக்கு ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிக்கிறதோட இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களோட அதாவது பாதிக்கப்பட்டவங்களோட உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் மன வருத்தம் அளிக்கிறதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல 8 பேர் கொண்ட குழு அந்த இடத்துக்கும் அந்த குடும்பங்களை சந்தித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த மக்களை அந்த மக்களுக்கு மிகுந்த வேதனையையும் அதாவது வாறுதலையும் தெரிவிச்சுக்கிறதோட இல்லாம தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு 3 கேள்விகளை எழுப்பி அதன் அடிப்படையில் உடனடியாக அதனோட பதில் அறிக்கையை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நெருக்கடிக்காக இந்த என்ன காரணத்தினால், எந்த நெருக்கடிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதோட இல்லாம அதாவது இந்த மாதிரி நடைபெறும் இந்த மாதிரி ஒரு பரப்புரை நிகழும் போது ஏன் அதுக்கு இந்த மாதிரி கரூர்ல ஏன் நடந்தது, இதற்கு முன்பு இது மாதிரி எது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டமானது கிரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிம்பாங்க, அதாவது இந்த கூட்ட நெரிசல், அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மாவட்ட நிர்வாகம் தரப்புலையும் சரி, அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு தரப்புலையும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 3வதா பாத்தீங்கன்னா, இது ஏற்படக்கூடிய முக்கிய காரணங்கள் என்ன, அது ஏற்பட்டதற்கான காரணங்கள், ஏற்படக்கூடிய காரணங்கள், ஏற்பட்ட காரணங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அன்போர்சன் சர்க்கம்ஸ்டான்சஸ், எங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடற்ற தன்மை எங்கெல்லாம் நிலவிச்சு, என்ன காரணத்தினால இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும், அதாவது இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு தெரிஞ்சும் ஏன் போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி 3 கேள்விகள் எழுப்பியிருக்கதோட இல்லாம இது குறித்த அறிக்கையை உடனடியா தங்களுக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி முதல்வருக்கு அனுப்பிச்சதோட இல்லாம மாவட்ட ஆட்சியருக்கும் இது குறித்து ஒரு விளக்க கடிதம், மாவட்ட ஆட்சியரையும் ஒரு விளக்க கடிதம் வாங்கி தங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாராளுமன்ற என்டிஏ கூட்டணி தரப்புல அறிவிக்கப்பட்ட அந்த 8 எம்பிக்கள் குழு தற்போது விசாரணை முடிச்சு அதன் அடிப்படையில் தற்போது இந்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்துல தாவைக்கா தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்கு தமிழக அரசு எந்த விதமான ஒரு இதுவும் கொடுக்கல, ஒத்துழைப்பும் கொடுக்கல, கூட்ட நெருக்கடிக்கு நாங்க கேட்ட இடம் கொடுக்கல, அவங்களா ஒரு சிக்கலான இடங்களை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்திருந்தாங்க. இந்த நடவடிக்கையில 39-41 பேர் இறந்த ஒரு சூழ்நிலையில இதை ஒரு நபர் ஆணையக்குழு, அதாவது அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையக்குழுவுக்கு ஏற்கனவே அரசு பரிந்துரைத்து அதன் அடிப்படையில் விசாரணை நடந்துட்டு இருந்த சூழ்நிலையில அவங்க சிபிஐ ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு கேட்டிருந்ததுக்கு கோர்ட் நீதிமன்றம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தது. என்னன்னு சொல்லியிருந்தேன்னு பாத்தீங்கன்னா, கரூர் விவகாரம் வழக்கு தொடர்பான நிலையில இருக்கிறதால மனுதாரரோட கோர நிவாரணத்தை தற்போது வழங்க இயலாதுன்னும், இது சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்ய வழக்கில் விசாரணைக்கு உகந்ததில்லைன்னு உத்தரவிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அரசுக்கும் பல்வேறு
கோரிக்கைகள் அரசுக்கும் பல்வேறு இதை எடுத்துருந்தாங்க, அதாவது அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. அனுமதி அளிக்க ஆர்டிஓக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னோ வாடகை பெற்றுக்கொண்டு தற்காலிகமாக அனுமதி அளிக்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உள்ளது, அவ்வாறு வாடகை வசூலிக்கப்பட்டதான நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகள் மக்கள் பயணிக்கத்தானே தவிர இந்த மாதிரி கூட்டம் நடத்துறதுக்கு இல்லைன்னு அனைத்து கட்சிகளுக்கும் விதிமுறைப்படியே அனுமதி அளிக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு தெரிவிச்சிருந்தாலும் மக்களின் நலனே முக்கியம்னு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுதானே அரசின் கடமைகள் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சதோடு இல்லாம யார் மீதும் குறிப்பிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க. போகிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் போக வேண்டுமென யார் கட்டாயப்படுத்தியதுன்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள்ல இந்த வழக்குகள்ல அதாவது இந்த சிபிஐ விசாரணைக்கு அதாவது சிபிஐ விசாரணைக்கு இப்போ உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்த நிலையில அதே வழி அந்த வழக்கானது தற்போதுதான் சிபிஐக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கேஸ் சிபிஐ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஜட்ஜி விசாரணை பண்ணிட்டு இருந்த நேரத்துலதான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையானது முதல்வருக்கு அனுப்பப்பட்டிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு, அதாவது இந்த வேலுச்சாமியாபுரத்துல இந்த நடைபெற்ற இந்த நிகழ்வானது இந்தியா முழுவதுமே ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்க நிலையில இந்த வழக்குகளோட முக்கிய காரணங்களா அந்த 3 இடத்தை குறிப்பிட்டு இதற்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் தமிழக முதல்வரும் பதில் தரணும் அப்படின்னு சொல்லி தெரிவித்து தற்போது அந்த மின்னஞ்சலானது அனுப்பப்பட்டிருக்கிறது. வினிதா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.